Hello everyone, welcome back to Let's Guess. இது ஹியூமன் டிசீஸோட பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் ஃபங்கை, புரோட்டோசோவா அண்ட் ஹெல்மின்ஸ்னால வர டிசீசஸ் என்னென்ன அதோட MCQs தான் பார்க்க போகிறோம். Let's see the first question. Which of the following is a fungal infection that affects the skin, hair or nail? எந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் நம்மளோட ஸ்கின்னு, தலைமுடி, அப்புறம் நகம் இதெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் பி, athlete's foot. Next question. In humans, the causative of ringworm. ringwormனா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு அப்படியே செவந்து போயிருக்கும். ஸோ இதுவும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபங்கை. நெக்ஸ்ட் கொஷின். In human beings, fungal infection is known as. ஹியூமன் பீயிங்க்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் அதை என்ன சொல்லணும், என்ன பேரில் சொல்லுவாங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி, மைக்கோசிஸ். ringworm of the scalp is caused by. தலையில் வந்து ringworm வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, டீனியா கேபிட்டிஸ். நெக்ஸ்ட்டு. appearance of scaly dry lesions with a sense of itch on different body parts are symptoms of. நம்ம உடம்புல வந்து செதிலா அப்புறம் அந்த இடத்துல அரிப்பும் ஏற்படுது அப்படின்னா இது எதோட சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ringworm. நெக்ஸ்ட்டு. நம்ம டிசீசஸ் காஸ்ட் பை ஃபங்கை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அத்லெட்ஸ் ஃபுட்டு. இது எதனால் வரும், எந்த பேத்தஜன் அப்படின்னா டீனியா பெடிஸ். ringworm வந்து மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான் இந்த பேத்தஜனால் வரும். ஸ்கேபீஸ், சார்கோப்டிஸ் ஸ்கேபி இந்த பேத்தஜனால் வருது. இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனுக்கு எல்லாமே பை அன் இன்ஃபெக்டட் பர்சன், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுறது தான். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். Which one of the given diseases is caused by protozoa? புரோட்டோசோவானால எந்த டிசீஸ் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மலேரியா. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் டிப்தீரியா, காலரா, நிமோனியா இதெல்லாமே வந்து பாக்டீரியானால் வர்றது. மலேரியா மட்டும்தான் புரோட்டோசோவானால் வரும். நெக்ஸ்ட் கொஷின். தி வெக்டார் ஆஃப் டிசீஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இஸ். ஆன்சர் சிசி ஃப்ளை. இந்த ஃப்ளை மூலமாக தான் நமக்கு அந்த புரோட்டோசோவா, ட்ரிப்னோசோமா அப்படின்றது வந்து நமக்கு ஹியூமனுக்கு வந்து கேரி ஆகும். அதே மாதிரி ஆப்ஷனில் இருக்கிற இந்த சான்ஃப்ளை மூலமாக தான் லீஷ்மீனியாசிஸ் அப்படின்ற அந்த டிசீஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் கொஷின். காமன் கோல்ட், சிக்கன் பாக்ஸ், டயரியா அண்ட் டியூபர்குலோசிஸ். இன் திஸ் லிஸ்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ்? இதில் எது கம்யூனிகபிள் டிசீஸ் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி, டயரியா கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது. மற்ற டியூபர்குலோசிஸ், சிக்கன் பாக்ஸ், காமன் கோல்டு இது எல்லாமே ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். பட் டயரியா அப்படி ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அது வந்து கம்யூனிகபிள் டிசீஸில் வராது டயரியா. நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கன் இஸ் எஃபெக்டட் பை மலேரியா? மலேரியானால எந்த ஆர்கன் வந்து நமக்கு எஃபெக்ட் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிட்னி. நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் மஸ்கிட்டோ பார்ன் டிசீஸ்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்லீப்பிங் சிக்னஸ். மஸ்கிட்டோனால எந்த டிசீஸ் வரலன்னு கேட்டிருக்காங்க. ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து சிசி ஃப்ளை மூலமாக வரும். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டெங்கு ஃபீவர் வந்து பை ஏடிஸ் எஜிப்டி அந்த மஸ்கிட்டோனால் வர்றது. ஃபைலேரியாசிஸ் கியூலெக்ஸ், மலேரியா வந்து ஆனஃபிலஸ் மஸ்கிட்டோ. இது எல்லாமே வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான். நெக்ஸ்ட் கொஷின். டயரியா இஸ் காஸ்ட் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வெக்டார்ஸ்? டயரியா எதனால் வருது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரோட்டா வைரஸ்னால வருது. நெக்ஸ்ட் கொஷின். காலா அசார் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை? ஆன்சர் ஆப்ஷன் சி, சான்ஃப்ளை. காலாசாரோட பேத்தஜன் பார்த்தீங்கன்னா லேஷ்மீனியா டோனோவானி, வெக்டார் சான்ஃப்ளை, டிசீஸ் காலாசார் ஆர் லேஷ்மீனியாசிஸ்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். தி பேத்தஜன் ஆஃப் மேலிக்னன்ட் டெர்டைன் மலேரியா இஸ்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னா இந்த ஃபால்சிபாரம் தான். நெக்ஸ்ட்டு. கேரியர் ஆஃப் மலேரியா காசிங் புரோட்டோசோவன்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஃபீமேல் ஆனோஃபிலஸ். நமக்கு இந்த ஃபீமேல் ஆனோஃபிலஸ் தான் பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸை வந்து ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ பேத்தஜன் பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸு, வெக்டார் ஃபீமேல் ஆனோஃபிலஸ், டிசீஸ் மலேரியா. நெக்ஸ்ட்டு. மலேரியா கேன் பி க்யூர்ட் வித் எ ட்ரக் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சின்கோனாட்ரி. இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ட்ரக் வந்து மலேரியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹூ டிஸ்கவர்ட் தட் மஸ்கிட்டோ சர்வ்ட் அஸ் அ கேரியர் ஆஃப் மலேரியா? ஆன்சர் ரொனால்ட் ரோஸ். அவங்க தான் சொல்லியிருக்காங்க மலேரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது மஸ்கிட்டோஸ் தான் அப்படின்னு.
Next question. In malaria, which of the following is released in blood to cause severe chill? Answer option A. Hemozoin. இது நம்ம bloodல release ஆகும்போது தான் நமக்கு ரொம்ப chillness அதிகமாகி குளிர ஆரம்பிச்சிரும். Next. Infective state of Plasmodium that infects human beings is? Answer option B. Sporozoite. Diseases caused by protozoa பத்தி பார்ப்போம். First, sleeping sickness. Pathogen, trypanosoma. Mode of transmission, CC fly bite. Next, malaria. Pathogen, Plasmodium species. இதில் 4 species இருக்கு. Plasmodium vivax, Plasmodium ovale, Plasmodium malariae, Plasmodium falciparum. இதுதான் ரொம்ப lethal. Next, இதோட mode of transmission by female Anopheles mosquito biteனால இது நமக்கு spread ஆகும். Next disease, Kala azar or leishmaniasis. Pathogen, Leishmania donovani. Mode of transmission by infected sandfly bite. Next, diarrhea. இதோட pathogen rotavirus. Contaminated waterனால இது transmit ஆகும். Then amoebiasis. Pathogen Entamoeba histolytica. Mode of transmission through contaminated water or food. Next questions பார்க்கலாம். The pathogens responsible for causing elephantiasis are transmitted to a healthy person through elephantiasis or யானைக்கால் வியாதி. அது எப்படி பரவுது அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபீமேல் மஸ்கிட்டோ வெக்டார்னால தான் அது ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின். The disease caused by roundworm ascaris is transmitted through. roundworm ascaris இருக்கு இல்லையா, அதனால வர டிசீஸ் பேர் ascariasis அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி contaminated food and waterனால தான் நமக்கு அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின். Which of the diseases is likely to be caused by undercooked food? சரியா குக் பண்ணாத ஃபுட்டுனால நமக்கு வரக்கூடிய டிசீஸ் எது அப்படின்னா ஆப்ஷன் பி டீனியாசிஸ். டீனியாசோலியம் அப்படிங்கிற அந்த வேர்ம்னால நமக்கு இது வரும். நெக்ஸ்ட் கொஷின். Which of the following is a matching pair of carrier and disease? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கியூலெக்ஸ் அண்ட் ஃபைலரியாசிஸ். இதுதான் வந்து கரெக்டான கேரியர் அண்ட் டிசீஸு. மற்றது ஹவுஸ் ஃப்ளை வந்து காஸ் பண்ணாது எல்லோ ஃபீவர். எல்லோ ஃபீவர் வந்து பை அர்போவைரஸ் அண்டு மஸ்கிட்டோனால ஸ்ப்ரெட் ஆகும். டைஃபாய்டு வந்து சால்மோனல்லா டைஃபி கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட்டுனால ஸ்ப்ரெட் ஆகும். பிளேக் வந்து எர்சினியா பெஸ்டிஸ் இன்ஃபெக்டட் ஃப்ளீஸ் மூலமாக ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். சாண்ட்ஃப்ளை மூலமாக நமக்கு காலா அசார் வரும். நெக்ஸ்ட் கொஷின். தி காசேட்டிவ் ஆஃப் ஃபைலேரியாசிஸ் இஸ்? ஆன்சர் ஆப்ஷன் டி உச்சிரேரியா. உச்சிரேரியா பேன்கிராஃப்டினால தான் நமக்கு ஃபைலேரியாசிஸ் வருது. நெக்ஸ்ட் கொஷின். Which of the following disease is caused by nematode? Answer option B filariasis. மற்ற ஆப்ஷன்ஸ் poliomyelitis by virus, leprosy by bacteria, amoebiasis, protozoa. Next question. Ascaris lumbricoides commonly known as? Answer option C roundworm. மற்ற ஆப்ஷன்ஸ் filarial worm எதுனா Wuchereria bancrofti, hookworm Ancyclostoma species, pinworm Enterobius species. Next question. Filariasis is a result of the infection of. எந்த இன்ஃபெக்ஷனால நமக்கு ஃபைலேரியாசிஸ் வருது? ஆன்சர் ஆப்ஷன் டி nematode worm. நெக்ஸ்ட். டிசீசஸ் காஸ்ட் பை ஹெல்மின்ஸ்னால என்னென்னலாம் டிசீஸ் நமக்கு வரும் அப்படின்னா ஆஸ்கேரியாசிஸ். பேத்தஜன் ஆஸ்காரிஸ் lumbricoides. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் soil, water, vegetables contaminated with feces containing eggs of parasites. Next, Theniasis. Pathogen Theniasolium. Mode of transmission undercooked food. Next, Filariasis or elephantiasis. Pathogen Wuchereria bancrofti, Wuchereria malai. Mode of transmission bite of female Culex mosquito. Thanks for watching. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. Meet you in part 3 video.